ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிவபெருமான் எங்கே இருக்கிறார் தெரியுமா? ஸோ அதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, சிவபெருமான் அப்படின்னு இந்துக்கள் சொல்வதும், பரமபிதா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்வதும், அல்லாஹ் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்வதும் ஒரு கடவுளைத்தான், பிறப்பிறப்பில் வராத ஒரே கடவுளைத்தான். சிவபெருமான் எந்த தாய் தந்தைக்கும் பிறந்ததாக எந்த புராண கதையும் கிடையாது. ஸோ முதல்ல அதில் தெளிவாக இருக்கணும். கடவுள் ஒருவர் தான். இப்போ அந்த கடவுள், அவருடைய பேர் சிவன் தான். அவருக்கு ஒரு பேர் தான், ஆனால் எல்லா மதங்கள்லாம் அவருக்கு 1000 பேர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய புகழை தவிர பெயர்கள் கிடையாது. உதாரணத்திற்கு காமத்தகனீஸ்வரன் அப்படின்னு பேர் இருக்குது. காமத்தை தகனம் செய்தவர், எரித்தவர்னு அர்த்தம். இது பேர் கிடையாது இல்லையா? இது புகழ், அவருடைய கர்மத்தின் வெளிப்பாடாக வந்த புகழ் தான். சரி, இப்போ அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது எல்லா மதத்துக்குமான முக்கியமான விஷயம். சிவராத்திரி நன்னாளில் நாம் இதை பார்க்கிறோம். சிவராத்திரி அப்படின்னாலே முதல்ல சிவனுடைய பிறந்த நாள். சிவ ஜெயந்தினும் வடநாட்டில் சொல்லுவாங்க. அப்போ சிவன் பிறந்த நாள் அப்படின்னா, சிவன் பிறந்ததாக வரலாறே கிடையாது. அப்போ எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு வருவதை பிறந்த நாள்னு சொல்கிறோமே தவிர தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தார், இயேசு தாயின் கர்ப்பத்தில் பிறந்தார், ஸ்ரீராமர் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தார். எல்லாரும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தார்கள். தாயின் கர்ப்பத்தில் பிறக்காத ஒரே ஒருவர் சிவதந்தை மட்டுமே. அப்போ எப்படி இந்த பூமிக்கு வருகிறார் அப்படின்னா, ஒரு வயோதிகர் உடலில் டைரக்டாக பிரவேசமாகிறார் கலியுகத்தின் இறுதியில். நாம் இத்தனை ஜென்மங்களாக தீவிரமாக கடவுளை நினைத்து பக்தி செய்தோம் இல்லையா? அதை கேட்டு அவர் அதற்கான பலனை கொடுக்கணுமே. கொடுக்கலன்னா நம்ம பக்தி செய்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. அந்த பலனை கொடுப்பதற்காக வருகிறார். அவர் வருவதே பலன் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அவரை பார்க்கறது தான் என்னுடைய லட்சியம். கிடையாது. அவர் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். வந்துட்டார், வந்து பலனை கொடுக்கிறார். அதுதான் இந்த ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எல்லா மதத்திலையும் கேளுங்க, கடவுள் எங்கே இருக்கார்? அவர் இல்லாத இடமே கிடையாது. எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒருவர் எங்குமே நிரம்பி இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார், உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அவரை கூப்பிடணும்? எதுக்கு கோயிலில் போய் புலம்பணும்? வீட்டிலே நீங்கள் நினச்சாலே வந்துடுவார்ல. நீங்களே கடவுளை நான் வந்துடுமே. அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மனித வழிகள், மனித வேதங்களில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா மனிதர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஸோ கடவுளை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கடவுள் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளை வேண்டும்போது தானாகவே உங்களுடைய கவனம் மேல் நோக்கி போகும். இப்போ கடவுள் மேலே இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மை அறியாமல் தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் அவர் இல்லை. அடுத்தது, அவர் எங்கே இருக்கிறார்? இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் சொர்க்கத்தில் இருக்கிறாரா? சொர்க்கத்தை தான் வைகுண்டம்னு சொல்கிறோம். வைகுண்ட வாசா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரை சொல்கிறோம். வைகுண்டத்தில் இருப்பவர். ஆனால் கடவுள் சொல்கிறார், இதே பூமி சொர்க்கமாகத்தான் நான் படைத்தேன். படைக்கும்போது இருந்த முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன். ஸோ சொர்க்கத்தில் வசிப்பவர் அவர். ஆனால் கடவுள்னு யாரை சொல்லுவோம்? சொர்க்கத்தை படைப்பவரை சொல்வோமா, சொர்க்கத்தில் வசிப்பவரை சொல்வோமா? ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் வசிக்கிறதில்ல, நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அங்கே அவர் ராஜாவாக ஆட்சி செஞ்சார், அவ்வளவுதான். இதே தான் பைபிள்லையும் இயேசு சொர்க்கத்தில் ராஜாவாக இருப்பார்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாரும் கடவுள் கிடையாது. சொர்க்கத்தில் இருந்தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் கடவுள் இருந்தாரா? இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் கடவுளும் இருப்பார், சிவபெருமானும் இருப்பார் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். ஏன்னா சொர்க்கத்தில் ஒரு வேளை சிவபெருமான் இருந்தால் வைகுண்டவாசான்ற பேரை ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் இருந்ததிலேயே மிக உயர்ந்த பதவியை அடைந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், பெருமாள் தான். அப்போ
சிவனை அப்படி சொல்கிறது இல்லை. அவரை கைலாயநாதர்ன்றோம். அதுக்காக இமயமலையில் இருக்கிற கைலாயத்துலலாம் அவர் இருக்கிறது கிடையாது. ஆளே இல்லாத இடத்துல அவர் என்ன பண்ண போகிறார்? ஆனால் அவர் இருக்கிற இடத்தில் ஆள் இல்லைன்றது உண்மைதான். ஆள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனித உடல் கிடையாது, உடலற்ற ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கும் சிவபெருமான் இருக்கிற இடம். நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு இங்கே நாமன்றது ஆத்மாவை சொல்கிறோம், உடம்பு சொல்லலை. ஆத்மாக்கள் எல்லாம் சிவனோடு இருந்தது. அது எங்கே அப்படின்னா, மேலே செம்பொன் நிறமான ஒளி உலகம், அதை விட உயரமாக எதுவுமே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம இமயமலையில் சிவன் இருக்கிறான்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது உலகத்தில் வந்து மிக உயரமான மலை இமயமலை, அதனால் அங்கே இருக்கிறார். ஆனால் உண்மையான அர்த்தம் மிக உயரமான இடத்தில் இருக்கிறார், இந்த பூமியில் கிடையாது. இந்த பூமியிலிருந்து நீங்கள் எந்த ஏவுகணை விட்டாலும் எது வந்தாலும் அது கிட்டலாம் நெருங்கக்கூட முடியாது. அவ்வளோ உயரமான இடம், அதை விட தூரமான இடம் கிடையாதுன்றார். ஸோ அந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். அதைத்தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அங்கே தான் கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நம்மை மாதிரியே அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அது கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான் உயிர். யாராவது உயிரை கண்ணால் பார்த்துருக்குறாங்களா? மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், என்னென்னமோ மைக்ரோஸ்கோப் வச்சு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது ஆத்மா தான் சொல்கிறார். அதை விட சின்னது எதுவுமே கிடையாது. அதனால தான் அதை வந்து நீங்கள் எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தியும் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் சிவ பரமாத்மாவும். ஒரே வித்தியாசம், நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும். அதனால் உடம்பு எடுக்கிறதுனால நம்ம உடம்பை பார்க்குறோம், ஆத்மாவை பார்க்கல. ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உடம்பு, அதை தான் பார்க்குறோம். சிவபெருமானும் இந்த பூமிக்கு வருகிறார், கலியுகத்தின் இறுதியில் வருகிறார். கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு வருகிறார். அவர் அழிக்க வரல, அவர் வரும்போது உலகம் அழியுது அப்படிங்கிற செய்தியை தெரிவிக்கிறதுக்கு வரார். அந்த நேரத்தில் மனிதர்கள் எவ்வளோ பயப்படுவாங்க. அந்த நேரம் சொல்கிறார், பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீ அழியக்கூடிய உடம்பே கிடையாது, அழிவற்ற ஆத்மா. இதுதான் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதாக தவறாக எழுதிட்டாங்க. அதை சிவன் சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர், சத்தியுகத்தில் வாழ்ந்தவர். அதையும் அவங்க துவாபரயுகத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ கலியுகத்தின் இறுதி, இந்த இடத்துக்கு அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது இருக்கிறதுல பரிசுத்தமான ஆத்மா ஸ்ரீகிருஷ்ணர். மனிதனாக பிறந்ததில் அந்த முதல் பிறவி மட்டும் எப்போவுமே பரிசுத்தமாக இருப்பவர் சிவன் மட்டுமே. ஸோ அவர் கடைசி நேரத்தில் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி சொல்கிறாரு, அந்த பரந்தாமத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். ஒரு வயோதிகர் உடலில் வந்ததுக்கு காரணம், இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய் வேணுமே, அப்போ தானே நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்க முடியும். உங்களுக்கு உடம்பு இருக்குது, காது வழியாக கேட்பீங்க, எனக்கு வாய் இல்லையே, உடம்பு இல்லையே. அதனால் ஒரு உடலை எடுக்கிறார். அந்த உடலுக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்கிற ஞானத்தை தான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ சொர்க்கத்தில் இப்போ நான் வந்து டைரெக்டாக கடவுளுடைய ஞானத்தை சொல்லிட்டேன். ஆனால் மதங்களில் இது உருவாக்குனது மனிதர்கள் தான், வேதங்களை எழுதினது மனிதர்கள் தான். இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உண்மை வெளிப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளிப்பட்டதை பார்த்திங்கன்னா, பைபிள் குரானில் கடவுள் சொர்க்கத்தை படைக்கிறார் இல்லையா? சரி, ஓகே. அது வரைக்கும் கடவுள் எங்கே இருந்தார்? அப்போ சொர்க்கத்தில் அவர் இல்லைன்றது நிரூபணமாகுது. அடுத்தது, சொர்க்கத்தை படைத்தும் கடவுள் சொர்க்கத்திலே இருக்க மாட்டார். ஆதாம் ஏவாள்கிட்ட இப்படி எப்படி இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அப்போ எங்கே போகிறார் அவர் இல்லையா? சொர்க்கத்தை அவர் படைத்தது சொர்க்கத்தை தான், அங்கே அவர் இல்லை. அப்போ எங்கே போகிறார்? ஸோ இதன் மூலமாக நிரூபிக்கப்படுது சொர்க்கத்தில் கடவுள் இருப்பது கிடையாது. ஆனால் எல்லா மதத்திலும் சொர்க்கத்தில் கடவுள் இருக்கிறார். கடவுள்கிட்ட நம்ம போகிறோன்னா சொர்க்கத்துக்கு போகிறோன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. கடவுள் இருக்கும் இடம் வேறு, சொர்க்கம் வேறு. ஸோ நாம் சொர்க்கத்திற்கு வருவதற்கு முன்பு அந்த பரந்தாமத்தில் தான் இருப்போம். அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வருவோம். சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதி பெற்றிருந்தால் வருவோம், இல்லாட்டினா அங்கேயே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வருவோம். ஏன்னா புத்தம்புது சொர்க்கமாக கடவுள் படைக்கிற இந்த பூமி எப்போவுமே சொர்க்கமாக இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகும், கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுடைய குணம் மோசமாகும்.
அப்போ சொர்க்கத்தில் இருந்த செல்வங்கள், ஆரோக்கியம், அழகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ரொம்ப பாவம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நோய் வர ஆரம்பிக்கும், இயற்கை சீற்றம் வரும், நம்பிக்கை துரோகம் நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்படி ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. எப்படி சொர்க்கமாக 5000 வருடத்திற்கு முன்பு கடவுள் படைக்கிறார். அது நரகம், அதாவது அழிவதற்கு தகுதி பெறுவதற்கு 5000 வருடம் ஆகுது. அதாவது அந்த அளவுக்கு பாவம் வந்து உச்சத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் நம்மை காப்பாற்றுவதற்கு வருகிறார். இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு மீண்டும் பரந்தாமத்துக்கு வரணுன்றார். அப்போ சொல்கிறார், பரந்தாமத்தில் உடல் இல்லாமல் ஆத்மா இருக்கும். அதனால் உடல்னு ஒன்று இருக்கிறத மறந்துடுங்க. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திலேயே நீங்கள் உடல் உணர்வு இல்லாமல் ஆத்ம உணர்வில் தான் இருந்தீர்கள். அந்த உடல் நான் நினைக்கும் பொழுது, அழியக்கூடிய உடல் நான் நினைக்கும்போது, இந்த உடலோடு சார்ந்த உறவுகள் எல்லாம், அந்த அத்தனை அழியக்கூடிய உறவுகளும் என்னது நான் அப்படின்னு அதை பிடிச்சி வச்சுக்க விரும்புகிறோம். பற்று ஆகுது. ஸோ அந்த பற்று அதிகமாக அதிகமாக அது நம்மை விட்டு போயிடுமோன்ற அந்த பயம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. ஒரு நாள் நிஜமாகவே அது போகவும் செய்யும். உங்களால் அதை பிடிச்சி வைக்கவும் முடியாது. அதுக்கு தான் கடவுள் சொல்ற, நீ சுதந்திரமான ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ எதனாலும் சிறைப்பட்டு இருக்கக்கூடாது. உன் உடலினாலும் சிறைப்பட்டு இருக்கக்கூடாது, உடல் உணர்வினாலும் சிறைப்பட்டு இருக்கக்கூடாது, உடல் உறவுகளினாலும் சிறைப்பட்டு இருக்கக்கூடாது, கலியுகத்தின் எந்த விஷயத்தினாலும் சிறைப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போவே செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் செத்துட்டா உலகமே இறந்துட்டா மாதிரி. அப்போ உனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, எதுவும் கிடையாது. சுதந்திரமாக இருக்கிறான். கடவுள் மட்டுமே எனக்கு எல்லாமே. அவர் தான் அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை. அப்படி என் ஒருவனையே நினைவு செய், உன்னை ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய், நீயும் ஒரு புள்ளி, நானும் ஒரு புள்ளி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி நினைவு செய்து நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா, மேலே போகிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய நினைவில் இருக்க இருக்க அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இத்தனையிலிருந்தும் உங்களுடைய புத்தி விலகி கடவுளை மாதிரியே பரிசுத்தமாகும். கடவுளாக மாட்டோம், கடவுள் மாதிரி பரிசுத்தமாகும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பரிசுத்தமாகிறவர்களுக்காகவே கடவுள் கொடுக்கும் பரிசுதான் சொர்க்கம். ஒவ்வொரு 5000 வருட இறுதியிலும் வந்து சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை சொர்க்கத்திற்கு தகுதிப்படுத்திட்டு போயிடுறார். அப்போ கலியுகம் அழியும் பொழுது இந்த ஞானத்தை எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இல்லையா? கோடியில் ஒருத்தர் தான் இதை எடுத்து சின்சியராக ஃபாலோ பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அனைத்தையும் வெல்லுவாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் முதல்ல எல்லாருமே பரந்தாமத்துக்கு தான் போகும். அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்துக்கு இங்கேயே உடம்பு விட்டுட்டு ஆத்மா போயிடும். அங்கே ஆத்மா வந்து ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கும். ஏன்னா கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி இல்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாவும் சேர்ந்து பார்த்தா கூட ஒரு கையடக்கம் கூட வராது. அவ்வளோ சின்னோண்டு இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆத்மா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தகுதியாக இருக்குதோ அந்த ஆத்மா தான் முதலாக ஜென்மம் எடுக்கும். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மா. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து தகுதிக்கேற்ப ஒரு ஆத்மாவாக மேலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பிறவி எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், மறுஜன்மத்தில் வந்தே தீரும். யாரும் திரும்பி போக முடியாது உலகம் அழியும் வரை. இறைவன் வந்து திரும்ப போகிறதுக்கான வழியை சொல்லி அழைச்சிட்டு போகும் வரை. இப்போ அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். எங்கே போக போகிறோம்? பரந்தாமத்திற்கு எல்லா ஆத்மாவும் போகணும். அப்போ இந்த உலக அழிவு நடக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. அப்போ சொர்க்கத்திற்கு தகுதியான ஆத்மாக்கள் கீழே வராங்க. அப்போ பாருங்கள், பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்து ராஜ்யம் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பரலோக ராஜ்யம்ட்டாங்க. பரலோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து ராஜ்யம் பண்ணணும். அது இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் மட்டுமே பண்ணுவாங்க. மதங்களை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிற எல்லாமே அப்படி தான். இயேசு கிறிஸ்துன்னுவாங்க. இயேசுங்கிறது சாதாரணமாக நம்மை மாதிரி பிறந்த மனிதன். கிறிஸ்துன்றது மனிதன் தான். பட் அப்போதைக்கு மனித உடல் எடுக்காதவர். ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஆத்மா வந்து பிரவேசிக்கும் இயேசு உடலில். அதோடைய பேர் தான் கிறிஸ்து. அவங்க வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் கிறிஸ்து. அதுதான் ஞானத்தை கொடுக்குது. ஆனால் மகிமை எல்லாம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு வந்தாங்க பாருங்கள், அதில் ஒருத்தர் தான் இயேசு. அப்போ சொர்க்கத்துக்கு வந்தவங்க கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்டவர்களுக்கு மட்டும்தான் மகிமையை தவிர உண்மையிலேயே அவங்க மதத்தை ஸ்தாபனை செய்த கிறிஸ்துவை எந்த கிறிஸ்தவர்களும் வழிபடுறது கிடையாது.
அதே மாதிரி நபியும் அப்படி தான். முகமது நபியும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர். கடைசியில் சாதாரண மனிதனாக பிறக்கும் பொழுது அவர் துக்கமெல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா? இயேசுவும் துக்கமெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா? அப்போ முன் ஜென்மங்களில் பாவம் செய்திருந்தால் தான் அவங்க துக்கத்தையே அனுபவிப்பாங்க. பரிசுத்தமான ஆத்மாவுக்கெல்லாம் துக்கம் வராது. சொர்க்கத்தில் யாருக்கும் துக்கம் இருக்காது. அப்போ அந்த நபி உடம்புக்குள்ளே ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வரும், இதே மாதிரி கடவுள்கிட்ட இருந்து. ஆனால் இதெல்லாம் பரிசுத்தமான ஆத்மான்றது அந்த ஒரு பிறவி தான். அடுத்தது இயேசு இறந்த பிறகு கிறிஸ்தாத்மா தனியாக போய் வேறு ஒரு ஜென்மம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறு ஜென்மத்தில் வந்து அதுவும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் மகிமை பாருங்கள், கடவுள்கிட்ட நேரடியாக யார் ஞானம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை. ஆனால் உண்மையிலே முஸ்லீம்களுடைய தந்தை வந்து ஜிப்ரேல் ஆத்மா. அந்த குரானுக்கு சொந்தக்காரர் ஜிப்ரேல், முகமது நபி கிடையாது. பைபிளுக்கு சொந்தக்காரர் கிறிஸ்து, இயேசு கிடையாது. ஆனாலும் மகிமை யாருக்கு? இயேசுவுக்கு தான். உண்மையிலே அந்த கிறிஸ்து தான் கிறிஸ்தவர்களின் அப்பா. அந்த அப்பாவுக்கு உடம்பு இல்லாததுனால உடம்பை கொடுத்த இயேசு தான் அம்மா. அந்த அம்மாவை தான் அவங்க மேரின்றாங்க. மற்றபடி இயேசுவை பெற்றவங்களுக்கு மகிமை கிடையாது. அந்த புனித மேரின்றது, ஏன்னா இயேசுவே வந்து மேரியை வந்து மகிமையெல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டார். அதில் அவங்க எனக்கு அம்மாவே இல்லைன்னுவார். பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிற நீங்கள் தான் என்னுடைய அம்மா அண்ணன்னுவார். அப்போ அந்த மகிமை யாருக்குன்னா அது இயேசுவோடைய மகிமை. அவளையும் கிறிஸ்தவர்கள் ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை தான் சொல்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பரமபிதாவை என்ன சொல்கிறாங்க? கிடையாது. ஸோ அதனால் சகோதரர்களே, கடவுள் எங்கும் நிறைந்தவரும் கிடையாது, சொர்க்கத்தில் இருப்பவரும் கிடையாது. சொர்க்கத்துக்கே வரமாட்டார். பைபிளில் வந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க, அப்படியெல்லாம் வரமாட்டார். சொர்க்கத்திற்கு முன்பு இந்த பூமி நரகமாக இருக்குது. இது வந்து சைக்கிள், 5000 இயர் டைம் சைக்கிள். இது 5000 வருட காலச்சக்கரம், கல்பம்னு சொல்லுவோம். முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாகும். அந்த நரகத்தின் இறுதி 100 வருடத்தில் சிவபெருமன் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு மேலே போயிடுவார் பரந்தாமத்துக்கு. அப்புறம் இந்த பூமி சொர்க்கமான பிறகு மேலேருந்து தானாகவே தகுதி பெற்ற ஆத்மாக்கள் ஒன்று ஒன்றாக வந்து பிறவி எடுக்க ஆரம்பிக்கும். கடவுள் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. அதனால தான் அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லை? நம்ம லௌகீக அப்பா அவர் அனுபவித்த சொத்தை மீதி கொடுக்குறார். ஏன்னா அது திரும்பி அவர் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை, அதனால் கொடுக்குறார். ஆனால் சிவபெருமான் பாருங்கள், சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி சொர்க்கத்தை உருவாக்கிட்டு, ஆக்சுவலாக சொர்க்கத்தை அவர் உருவாக்குனார்னு கூட சொல்ல முடியாது. அது இயற்கையாகவே உருவாகும் அந்த டைம். அது ஒரு சீசன் மாதிரி, மழை சீசன், வெயில் சீசன் மாதிரி நரகம் முடிந்து அது சொர்க்கமாக உருவாகும். அதை முன்கூட்டியே சொல்கிறார். அதுக்கு நம்ம தகுதி பெறும்போது இந்த பூமி சொர்க்கமாகும். ஸோ நம்ம சொர்க்கத்திற்கு தகுதி பெறும்போது இந்த பூமி சொர்க்கமாகுதுன்னா என்ன அர்த்தம்? தானாகவே நரகம் அழிஞ்சால் தான் சொர்க்கம் வரும். ஏன்னா இதே பூமி தானே சொர்க்கமாகணும். ஸோ அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைக்கணும். உங்களையும் நான் உடல் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பரிசுத்தமாகி பரிசுத்தமான பரந்தாமத்திற்கும் அங்கிருந்து பரிசுத்தமான சொர்க்கத்திற்கும் செல்லும். அங்கே காமம் கோபம் பற்றி பேசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி பரிசுத்தமான இடத்திற்கு நம்மை அனுப்புகிறார். அங்கே தான் உண்மையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இங்கே சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை காமம்லாம் தப்பு இல்லைன்னுவாங்க. ஸோ அப்போ எதுக்கு கற்பழிச்சவன் பாண்டிச்சேரியில் கற்பழிச்சான்ட்டு அவனை இது பண்ணணும் அது பண்ணணும்னு போராட்டம் நடத்துகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியல. ஏன்னா நீங்களும் அதில் அடிமையாக இருக்கீங்க. உங்களை மாதிரியே டீசெண்டாக கொஞ்சம் அடிமையாக இருந்தவன் தான் அடுத்தடுத்த ஜென்மத்தில் கற்பழிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறோம். இப்போலாம் நீங்கள் அந்தளவுக்கு வெயிட் பண்ண தேவை. இந்த ஜென்மத்திலே அந்த மாதிரி மோசமான நிலையை அடைஞ்சிடுவீங்க. அதனால தான் கடவுள் சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி. சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் யோக பலம்ன்றது. அவங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம் 33 கோடி தேவதைகளுக்கும். அப்படி ஒருவராக நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்க்கவும் முடியும், அதை புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் கொடுத்த இந்த ஞானம் அனைத்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்டில் தான் இருக்குது. ஸோ அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் எங்கும் நிறைந்தவரும் கிடையாது, சொர்க்கத்தில் வருபவரும் கிடையாது. அவர் பரந்தாமத்தில் தான் இருக்கிறார். இந்த பூமியின் பயங்கர துக்கம் நிரம்பிய நரகத்தில் இருக்கும்போது தான் நம்மை காப்பாற்றுவதற்காக வருகிறார். அதுவும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது.
ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிக தாத்தா உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக வரார். இவருடைய நினைவாக தான் கிறிஸ்தவ மதத்தில் கூட கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு எடுத்து வந்தார். அது சிவனுடைய நினைவு. ஒரு வயோதிக தாத்தா உடலில் வர்றதுனால என்ன பரிசு எடுத்துகிட்டு வர்றார்? சொர்க்கத்தையே பரிசாக எடுத்துகிட்டு வர்றார். இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறார். ஸோ சிவபெருமான் மட்டுமே அனைத்து மதத்திற்கான கடவுள். ஏன்னா கடவுள் ஒருவர் தான், அதை புரிஞ்சுக்கணும். அவர் தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமை பாருங்களாம், மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்த இயேசுவோடைய பிறந்த நாளுக்கு லீவு. சிவபெருமானால் ஸ்ரீகிருஷ்ணராக மாறி, அதாவது இந்த ஞானத்தை கேட்டு யார் பக்காவாகிறாங்களோ அவங்க தான் கிருஷ்ணராக பிறக்கிறாங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். அப்படி கிருஷ்ணராக சொர்க்கத்தில் பிறந்தவருடைய பிறந்த நாளுக்கும் லீவு. அது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அவங்களுடைய பிறந்த நாள் கிடையாது, ஒரு நாளே அதை நினைவாக வச்சு கொண்டாடுறாங்க. இந்தியாவுக்கு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மகாத்மா காந்தியோடைய பிறந்த நாளுக்கும் லீவு. ஆனால் துக்கமாக போச்சு. துக்கம் அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே இல்லை, அதிகமாக ஆகுது. ஆனால் இந்த உலகத்தை துக்கத்திலிருந்து முற்றிலும் நம்மை விடுவித்து, துக்கம்னா என்னன்னே தெரியாத சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற அந்த ஒரே கடவுள் சிவபெருமானுடைய பிறந்த நாள் சிவராத்திரி இன்னைக்கு லீவே கிடையாது. இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? இவர் தான் கடவுள் அப்படின்னு தெரியாததுனால தான் இப்படி ஒரு அவலம் இருக்குது. ஸோ இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஏற்றுக்காட்டினா பரவாயில்ல, பட் அவங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்கலை அப்படிங்கிற பாவம் நம்ம மேலே வராமல் இருக்கட்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.